ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே மார்னிங் ஹஸ்பண்டு துணி அயன் பண்ணிகிட்ருக்காரு. பொண்ணுங்க வந்து குளிச்சுட்டு தூங்கிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே நான் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சமையல் வேலையும் முடிச்சிட்ருக்கேன். ஸோ தோசையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பொடி தோசை தான். மோஸ்ட்லி நாங்கள் வந்து சட்னி வந்து சாப்பிட மாட்டோம். நான் அப்படியே சாப்பிட்டாலும் தக்காளி சட்னி அந்த மாதிரி தான் நைட் டைம் மட்டும் தான் சேர்த்துக்குவோம். மார்னிங் டைம் மோஸ்ட்லி வந்து பொரியல் வித்து தோசை, அப்படி இல்லைன்னா வந்து பொடி தோசை அந்த மாதிரி தான் சேர்த்துக்குவோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எப்போவுமே தோசைக்கு நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றுவேன். மாதுளம்பழம் தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு. ஸோ மாதுளம்பழம் உரிக்க வேண்டியது இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரி, அவரும் உரிச்சிட்ருக்காரு, ஏதோ ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசிகிட்டே சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சமையல் வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களா? எப்படி? என் ஹஸ்பண்ட் எப்போவுமே செஞ்சு கொடுப்பாங்க. காலையில் வந்து ரைஸ் அப்படியே ரெடி ஆகிடுச்சுங்க. அப்புறம் டிஃபன் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஹஸ்பண்ட் எப்போவுமே ஏதாவது ஒரு வேலையாவது வந்து கிச்சனில் மார்னிங் டைம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை பொண்ணுகளை குளிப்பாட்டுறது அந்த மாதிரி எந்த வேலையினாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம கிச்சனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும்போது 2 குழந்தைகள் அட்டன் டைமில் கிளப்புறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே நான் வந்து கிச்சனில் சுடுதண்ணி தான் போடுவேங்க. சுடுதண்ணி போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸை வந்து அலசிடுவேன். ஏன்னா நம்ம முன்னாடி நாள் சாப்பிட்டதோட ஸ்மெல் வந்து குழந்தைகளுக்கு அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹாட் வாட்டரில் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது. அந்தந்த டேயோட ஃபுட்டு வந்து அந்தந்த டே அன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெனஸ்டே அப்படிங்காட்டி எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சுது, வெயில் அடிச்சது, மழை பெஞ்சுது, அந்த மாதிரி தான் மாறி மாறி இருந்தது. என்ன கிளைமேட்டு உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதா இல்லை வெயில் எப்படி என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு பேக் பண்ணியாச்சு. பாப்பா வந்து சின்னவ வந்து நேமம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. பெரியவ வந்து இங்கே வெங்கட்ராஜ் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறா. சின்னவ வந்து ஆரம் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறான். 2 பேருமே சின்னவளுக்கு தான் வேன் வரும். பெரியவளுக்கு வந்து மெயின் ரோட்லேயே ஸ்கூல் இருக்கங்காட்டி பிரச்சனை இல்லை. ஸோ சின்னவ ரெடி ஆகிட்டா. பார்த்திங்களா, அவங்க அக்கா கூட ஏதோ அரசலசில் பேசிகிட்ருக்குறா. அதுக்கப்புறம் பெரியவளுக்கு அப்படியே வந்து வெளியே வந்து தலையெல்லாம் பின்னியாச்சு. ஏன்னா லஞ்செல்லாம் பேக் பண்ணி பேக்கெல்லாம் தூக்கி வெளியே வச்சதுனால எல்லாமே அவளுக்கு தலை பின்னுறது மட்டும்தான் இருக்குது பாக்கி. ஸோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சின்னவ ஏதோ பேச்சு கொடுத்துட்டு இருந்தான்னு பேசிகிட்டு இருந்தேன். பாருங்கள், ரெடி ஆகிட்டு தூங்கு மூஞ்சி மாதிரி உட்காந்துட்டுருக்குறது பார்த்திங்களா. இப்படி தான் காலையில் நேரம். மழை பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்திருக்கு. மழையும் வருது, வெயிலும் வருது. ஸோ பேக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பெரியவ சாக்ஸ் போட்டிருக்கா. சின்னவ பார்த்திங்களா அதுக்குள்ளே விளையாட்டு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டாங்க. சரி, டைம் ஆகிடுச்சு வேனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பாய் சொல்லிவிட்டு கிளம்புவாங்க. எப்போவுமே சிறுசு எனக்கு முத்தம் கொடுக்காம கிளம்பவே மாட்டாங்க. கீழே போனால் கூட ஸ்டெப்ஸ் ஏறி மறுபடியும் வந்து எனக்கு கொடுத்துட்டு போவாள். எவ்வளோ பிஸின்னா நான் வந்து முத்தம் கொடுக்கணும் 2 பேருக்கும். அப்படி தான் அவங்க 2 பேரும். மார்னிங் நான் கொடுத்தா தான் அவங்க சாட்டிஸ்ஃபைடு. அந்த மாதிரி 2 பேர் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போ ஸ்கூல் கிளம்பும்போதாவது பாய் சொல்லணும். வெயிட் பண்ணியாவது பாய் சொன்னால் மட்டும்தான் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. அதுவும் அந்த எண்டு வரைக்கும் வண்டி கிளம்பி போகிற வரைக்கும் நான் பாய் சொல்லிகிட்டே இருக்கணுமா, நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ ரெகுலராகவே இது என்னோடய டைமுங்க. அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் அவங்களுக்கு பாய் சொல்கிறதுக்காகவே வந்து நின்றுவேன். ஸோ அவங்க பாய் சொல்லிட்டு கிளப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ட்லேயே பாய் சொல்லியாச்சு. சரி, வீட்டுக்குள்ளே வரலாம். வீடே பார்த்திங்களா டக்குன்னு பின் ட்ராப் சைலண்ட் ஆயிரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வீடே அப்படியே நிசப்தமாக ஆயிடுச்சு. உடனே நம்ம டயட் ஃபுட் எடுத்துக்க வேண்டியதான். நானும் ஒரு பொடி தோசையும், நான் ஒரு பொரியலும் ப்ளஸ் பாயில்டு எக்கு எனக்கும் தாங்க. அப்புறம் கெட்டிலில் எனக்கு கொஞ்சம் அளவாக சுடு தண்ணி போட்டாச்சு. போட்டு நானும் சரி